ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 ட்ரிங்க் போட்டேன். பட் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே நம்ம ஈஸியாக குறைச்சிடலாம். ஸோ வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் வேறு என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னு பார்ப்போம். இதில் மொத்தம் வந்து ஒரு 5 ஐட்டம் சேர்க்க போகிறோங்க. அதில் 3 ஐட்டம் மட்டும் நம்ம ஹாட் வாட்டர்லேயே சேர்க்க போகிறோம். அப்புறம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம குடிக்க போகும்போது தான் மிச்சம் 2ஐயும் சேர்த்துக்கணும். இப்போ இதில் என்ன சேர்க்கலான்னு பார்ப்போம். அரேஞ்ச் பட்டை. பட்டை வந்து எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே குறைச்சிருது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவையும் குறைச்சிருது. அப்புறம் ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு தெரிவிச்சதை நான் ஒரு நாளிதழில் படித்தேன். அடுத்து பாருங்கள், இஞ்சி. இஞ்சி வந்து இவ்வளோதான் எடுத்துக்கணும். நம்ம பட்டை வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, இஞ்சியும் அதே மாதிரி கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு தான் எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணிக்கலாம், தட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கெலாம் தட்டுவோம் இல்லையா, அதில் இடித்து போட்டுக்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியால் கட் பண்ணி கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நச்சு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து பிளட் சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணுது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, யாருக்காவது செரிமான பிரச்சனை இருக்குன்னா அதையும் சரி பண்ணிடுது, தொப்பையை குறைக்குது. அப்புறம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இஞ்சியை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இளமையாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை பற்றி ஏற்கனவே ஒரு ட்ரிங்க் ஒன்று போட்டிருக்கேங்க, இஞ்சி சேர்த்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து 2ன்னு நினைக்கிறேன், அதில் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே வெயிட் லாஸ் ட்ரிங்க் 1 நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கும் நல்ல பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 புதினா இலையை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப நல்லது. செரிமான கோளாறு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிடுது. உடம்புல ஹீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணிடுது. ஹீட் அதிகமாக இருந்தால் முடி கொட்டும். ஸோ முடி கொட்டுற பிரச்சனையும் இதனால் சரி பண்ணிடும். சுவாச கோளாறு பிரச்சனை எல்லாத்தையுமே இது சரி பண்ணிடுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. கெட்ட கொழுப்பை குறைக்குதுங்க. நம்மளுக்கு அதுதான் வேணும். உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாக இருந்தாலே குண்டாக தான் இருப்போம். ஸோ அதை வந்து நல்லாவே குறைச்சிருது. பார்க்குறதுக்கு மாநிறமாக தான் இருப்பாங்க, ஆனால் ஒரு க்ளோயிங் இருக்கும், ஒரு ஷைனிங் இருக்கும். ஸோ அந்த ஷைனிங் வந்து நீங்கள் இந்த ட்ரிங்க் குடிக்கிறது மூலியமாக கிடைக்கும். ஏன்னா இதில் புதினா இலை இது ஆட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இது நல்லா கம்மியாகணும். நம்ம 1.5 கிளாஸ் ஊற்றிருக்கிறோம், அது 1 கிளாஸாக குறையணும். அது வரைக்கும் நீங்கள் சிம்மில் போட்டு வெயிட் பண்ணணும். ஏன்னா அதனுடைய சத்துக்கள், அதனுடைய எசன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் இறங்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாயிருவாங்க. என்னன்னு பார்த்தோம்னா சாப்பாடு தாங்க காரணம். நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே தலைகீழாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி குண்டானவங்களுக்கு வந்து இதை ஈஸியாக கம்மி பண்ணிடலாம். அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அப்போ வந்து உடம்பு போட்டிருப்பாங்க, டெலிவரிக்கு அப்புறம் அந்த உடம்பை வந்து குறைக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் குறைச்சிடலாம். ஸோ ஒல்லியாக இருந்துட்டு குண்டாயிட்டு மறுபடியும் குறைக்க இது ஈஸியாக உதவும். சப்போஸ் என்னால் குறைக்கவே முடியல, நான் நிறைய ட்ரிங்க் ஃபாலோ பண்ணிட்டு என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு வாக்கிங் மட்டும் ஒரு 1/2 hour போங்குங்க. ஸோ வெளியே என்னால் போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான் போனோம்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அது மூலியமாகவும் உடம்பு குறையும். அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. 1 கிளாஸாக வந்து இது குறைஞ்சிருச்சு. ஸோ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான கலரில் லைட் க்ரீன் கலர், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குடிக்கணும் அப்படின்னு தோணுது. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் வேறு என்ன சேர்க்கலான்னு பார்ப்போம். இது கூட ஒரு லெமன் எடுத்துக்கலாம், எலுமிச்சை. இது என்னன்னா மலச்சிக்கல், அஜீரண கோளாறுலாம் இருக்குல்ல, அதை வந்து இது சரி பண்ணுது. லெமன் வந்து ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையர். அப்புறம் இதில் விட்டமின் சி வந்து நிறைய இருக்குது, பற்களை பாதுகாக்குது. ஸோ சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நல்லா சரி பண்ணிடும். முடி பராமரிப்புக்கு இது ரொம்பவே உதவுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு லெமன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஹாட்டாக இருக்கும் பொழுது சேர்த்துடக்கூடாது. நம்ம வார்மாக இருக்கும் பொழுது வெது வெதுன்னு இருக்கும் இல்லையா, அப்படி தான் இதை குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது தான் இதை சேர்க்கணும். ஸோ நீங்கள் முதல்லேயும் கலந்து வச்சிடக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த ட்ரிங்க்கை வந்து காலையிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறீங்க, நைட்டு குடிக்கிறதுக்கும் சேர்த்து அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ குடிக்க போகிறீங்க அப்போ தான் இந்த லெமன் எடுத்து இதில் ஆட் பண்ணணும். பார்ப்போம் இதை வந்து எவ்வளோ இதில் ஆட் பண்ணலான்னு. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு கிளாஸ்க்கு எவ்வளோ குடிக்கணும், இதில் லெமன் எவ்வளோ சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத கட் பண்ணி காமிக்கிறேன். 1 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டை பொடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் மட்டும் இதில் போதுங்க. நான் வந்து இதையுமே அதை தட்டாமல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தட்டி இல்லை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அதிகமாயிட்டாலும் நல்லா இருக்காது இந்த ட்ரிங்க்கு. ஸோ ஒரு பிஞ்ச் வந்து இனஃப்ங்க.
அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி ரொம்ப நல்லது. நம்மளுக்கே தெரியும், காலையில் வெறும் வயிற்றுல சுடுதண்ணியில் ஹனி கலந்து குடிச்சோன்னா உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டிமார்கள்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. இது தொண்டை வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணுது, அலர்ஜி எல்லாமே சரி பண்ணுது. ஸோ பாருங்கள், இதை சேர்த்துட்டு இதுவும் எப்பயும் வார்மில் இருக்கும்போது தான் போடணும், வெதுன்னு இருக்கும்போது தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிங்க், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லெமன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்தளவு சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிங்க் வந்து புளிப்பாக இருக்குங்க. நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கிற சுகரோட லெவலை வந்து கம்மி பண்ணுது. ஸோ ஏற்கனவே வந்து சுகர் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரிங்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏதாவது உங்களுக்கு வயிற்று பிரச்சனை இருக்குது அப்படின்னா, எனக்கு இஞ்சி சேராது, எலுமிச்சை சேராது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்கவுங்க உடம்புக்கு சேர்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை எப்போ சாப்பிடணும்னு சொல்லிடுறேன். இதை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நைட் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இதோட சேர்த்து வாக்கிங் இல்லை டயட் எடுத்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகுங்க. மார்னிங் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் இதில் மின்ட் லீவ் சேர்த்துருக்கோம் இல்லையா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணி இதை குடிக்கலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, டயட்லேயே இருந்தீங்க, இல்லை ஒரு நார்மல் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன், பொரிச்ச ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன், இல்லை வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேஜிக் ட்ரிங்க் 1 மட்டும் குடிங்க. ஸோ நீங்கள் அந்த இருக்கிற கொழுப்பை நல்லா கரைச்சி விட்டுரும். ஆனால் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வெந்தயம் மட்டும் அதில் சேர்க்கும் போது ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, சேர்த்தா தான் அது கசக்கும். மித்தபடி அது எல்லாமே நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த இது பார்க்கல அப்படின்னா, மேஜிக் ட்ரிங்க் 1 பார்க்கல அப்படின்னா, நான் என் ஸ்க்ரீனில் ரெண்டையுமே போடுறேன், 1 and 2 ரெண்டையுமே போடுறேன், பாருங்கள். ஸோ யாராவது ரொம்ப குண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் குறைக்கவே முடியல அப்படின்னு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.